ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலோட 1 year anniversary. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட 50வது வீடியோ. நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் ட்ரெடிஷ்னல் வீடியோஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு வீடியோஸ் நம்ம நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 வீடியோஸ் கிட்டே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நம்ம சேனலோட 1 year anniversary. நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ தான் 50வது வீடியோ. அதனால இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அது என்னதுன்னா, நீங்கள் சில்லி சிக்கன் பார்த்துருப்பீங்க, சில்லி பீஃப் பார்த்துருப்பீங்க, சில்லி ப்ரான் பார்த்துருப்பீங்க, ஏன் சில்லி பொட்டேட்டோ கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நெத்திலி மீனில் சில்லி ஃபிஷ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். நீங்கள் பாத்திரத்தை கழுவ கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அதை விரும்பி சாப்பிடுவோம். அதை நீங்கள் சூப்பரான ஒரு சைட் டிஷ். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் டிஷ் மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 3 வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்க்கணும். நம்ம வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை அது நல்லா கிளாஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்க முடியலையே சைடில் நம்ம லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நீங்கள் உப்பை கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உப்பு சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்க போகிற மீன்லேயும், அதாவது நம்ம பொரிச்ச மீனை தான் சேர்ப்போம், அதுலேயும் உப்பு இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பொரிச்ச மீனில் சேர்த்துருப்போம். அதனால இதில் நம்ம 1 டீஸ்பூன் தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதை தொடர்ந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதை நல்லா கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இப்போ வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 3 வெட்டி வச்சு தக்காளியை சேர்க்கணும். நம்ம அதை தக்காளியை வதக்கணும். இனி அது வதக்கும் போச்சு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கூட சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு தடவையும் சேர்ப்போம்ல, அதாவது அந்த மீனில் இருக்கும்ல. ஓகே, இப்போ இது தொடர்ந்து கிண்ட வேண்டியதுதான். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க போச்சுலையே இதில் நம்ம 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கணும். நம்ம இதில் அந்த வத்தல் தூளை சேர்த்து அதை வதக்கினதுக்கப்புறமா அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். இனி இதை நம்ம தொடர்ந்து வதக்க வேண்டியது தான். அதை நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறமா அதில் நம்ம 100 கிராம் பொரிச்ச நெத்திலி மீன் சேர்க்கணும். கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம சேனல்லையே நெத்திலி மீனை எப்படி பொரிக்கணும், அதாவது அந்த ரெசிப்பியை எப்படி செய்யணுன்ட்டு நம்ம சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம். இதை நீங்கள் நெத்திலி மீனில் மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் இது சாலை மீன்லேயும் செஞ்சுக்கலாம். இனி இதை நம்ம தொடர்ந்து கிண்ட வேண்டியது தான். அதில் நம்ம 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்கணும். சில்லி சாஸ் எப்படி செய்கிறது நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். அதில் நம்ம சாஸை சேர்த்ததுக்கப்புறமா அதை தொடர்ந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கணும். இனி இதை நம்ம தொடர்ந்து வதக்க வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம கடைசியாக தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடியை வச்சு இந்த பேனை மூடிடணும். அப்போ அந்த மீன் அந்த மசாலாலாம் நல்லா வெந்து அந்த மீன் கூட அந்த மசாலா டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த பேனில் மூடினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மீன் நல்லா வேகணும். அது வேகினதுக்கப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சில்லி நெத்திலி ஃபிஷ் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் மத்தியானத்துக்கு சாப்பிடலாம். மத்தியானத்துக்கு சோறுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லைனா ராத்திரி தோசைக்கு கூட கூட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்திலேயே நெத்திலி ஃபிஷ் பொரிக்கிறது எப்படின்னு போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லணும்.
நம்மளோட 150 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மேலே இருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைனா இந்த சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்காது. ஏன்னா இது நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. இது நம்ம சேனலோட 50வது வீடியோ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ், அதாவது இது வரைக்கும் நம்ம போட்ட ரெசிப்பியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த ரெசிப்பியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி சொல்லணும்னா அந்த தம்ஸ் அப் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.